அன்பிற்குரிய ஆசிரியர் தோழர்களே வணக்கங்க. இந்த வீடியோவில் கடந்த 2023 வருஷம் பிப்ரவரி 12ஆம் தேதி ஆஃப்டர்நூன் மதியம் நடந்த டெட் பேப்பர் 2ஓட சைக்காலஜி போர்ஷனை பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க, மனித நடத்தை என்பது தனியொரு மனிதன் மற்றும் சூழல் ஆகியவற்றின் மொத்த செயல்பாடு என முன்மொழிந்தவர் கர்ட் லெவின்ங்க. டேஷ் தங்கள் உறவில் ஒப்பீட்டளவில் தற்செயலாக அமைந்து ஆட்சார்பற்றவர்களாக இருப்பார்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை குழுக்கள். டேஷ் இவர் உள பகுப்பாய்வு கோட்பாட்டினை மானுடவியல் கண்டுபிடிப்புகளின் போக்கில் முறையாக ஒருங்கமைத்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா எரிக் எரிக்சன். உள சமூக கோட்பாடு, சமூக நடத்தை பற்றி எதிர்மறை மற்றும் நேர்மறை பார்வை இந்த வயதினிடையே காணப்படுகிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா எரிக்சனோட கோட்பாடுல தான் வந்திருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 to 6 வருடங்கள். குழந்தைகள் சராசரி மாதிரி அளவுகள் ஒவ்வொரு வயதிலும் ஆண்டுக்கான முதிர்நிலை முன்னேற்றத்தை உணர்த்த குறிப்பிடப்படும் வரைகோடானது. எதுன்னு பார்த்தீங்கன்னா தொலைவு வரைகோடு, டிஸ்டன்ஸ் கர்வ். உணர்தல், பயன்பாடு, தொடர்பு, தெரிந்து கொள்ளல், ஞாபகம், நிர்வாகம், கற்றல் மற்றும் புரிந்து கொள்ளல் போன்ற இயல்பான திறன்களுக்கான மன எழுச்சி என்பது நுண்ணறிவு மன எழுச்சி. செயல் அல்லது பிரச்சனை பற்றி சிந்தனை இல்லாமல் இருக்கும் குணாதிசயத்தை கொண்டது டேஷ் நிலையாகும். இன்குபேஷன் பீரியட், உள்வளர்ச்சி நிலை. நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு, அது பேர் விரக்திங்க. ஏதோ ஒன்று நினைச்சு போராடுறோம், அது நடக்கலைன்னா நம்ம விரக்தி அடைவோம். மனமுறிவு தாக்க தொடங்குகின்ற கருதுகோள் டேஷால் முன்மொழியப்பட்டது. யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லர் அண்ட் டோலர்டு. ஆக்கத்திறனை சோதிக்க மைத்தள சோதனையை ஃபீனே எந்த வருடம் உபயோகப்படுத்தினார்? எதுன்னு பார்த்தீங்கன்னா 1911. பொது நாட்டு சோதனை தொடரில் டேஷ் சோதனைகள் அமைந்துள்ளன. 12ங்க. ஜென்ரல் ஆப்டிடியூட் டெஸ்ட் பேட்டரி, GATBன்னு சொல்லுவாங்க. படைப்பாக்கல் உணர்த்துவது முழுமையான அல்லது பகுதியான ஒரு புதுமையான அடையாளத்தின் உருவாக்கம் என்று வரையறுத்தவர். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேன்சர் அண்ட் கார்வோஸ்கி. கூட்ட சிகிச்சை முறைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் முறைகளுள் ஒன்று குரூப் தெரப்பி. குரூப் தெரப்பிக்கு அதிகமாக எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய வெளிப்பாடு, செல்ஃப் டிஸ்க்ளோஷர். மறதிக்கான வளைவை வரைந்து விவரித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எபிங்காஸ். மறைவு, நினைவு, இது எல்லாத்துக்குமே அவர் தான். டேஷ் தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் ஆகிய மூன்றும் கவனித்தல் முறையில் அடங்கியுள்ளன. முதல்ல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்துதல், தயார் நிலையில் இருத்தல் மற்றும் தேர்வு செய்தல் அது வரணும். உண்மையான உள்ளார்ந்த உள்ளுணர்வுகள் அல்லது மன எழுச்சிகளின் மாற்றியமைந்த தொகுப்பே டேஷ் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன், இயல்புணர்ச்சி சார்ந்த ஆற்றல். திறமையாக கற்பதற்கு SQ4R நுட்பத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மற்றும் ராபின்சன். கீழ்கண்ட எவை கள ஆய்வு முறையின் வகைகள் இல்லை? எதுன்னு பார்த்தீங்கன்னா குறுக்குவாட்டு அமைப்புன்னு ஒன்று கிடையாதுங்க. ஒருவனின் ஈகோ என்பது தனக்குத்தானே எதை வளர்த்துக்கிறது? மனப்பான்மை, ஆட்டிடியூடை வளர்த்துக் கொள்வது. குமரப்பருவத்தில் மன எழுச்சி வளர்ச்சியை மேம்படுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா குமரப்பருவம்னா என்னது? டீனேஜில் பையன் ஸ்கூல்லையும் போவான், குடும்பமும் அதில் முக்கிய பங்கு வகிக்குது. அதில் சொசைட்டியும் கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். நினைவு நிலை மற்றும் தன்னம்பிக்கை உருவாகும் வளர்ச்சி நிலை என்பது அதுவும் அடலசன்ஸ் தான், குமரப்பருவம். கீழ்கண்டவற்றில் எந்த நிலையில் பரிசுகளும் தண்டனைகளும் முதன்மையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? குழந்தை பருவம் தாங்க. பரிசை விரும்புவாங்க, தண்டனைக்கும் பயப்படுவாங்க, பயந்து ஒழுங்கு நடந்துப்பாங்க. S வடிவ வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்கமான பகுதி ஏஜிங் தான் காரணம். ஏஜிங்னா என்னது? வயது மூப்பு. ரோசாக் மைதரவு சோதனை உருவாக்கிய ஹெர்மன் ரோசாக் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். சுவிட்சர்லாந்து அறிவியலாளர். மாணவர்களின் எதை பற்றிய விழிப்புணர்வு ஒரு ஆசிரியருக்கு அவசியம்? தனித்தன்மைங்க, யூனிக்னஸ். ஒவ்வொரு பையனோட தனித்தன்மையும் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும். புரூனர் கூற்றுப்படி எந்த நிலையில் குழந்தைகளுக்கிடையே கருத்து பயன்பாடு அவர்கள் சிந்தனையில் மேலோங்கி உள்ளது? எந்த பகுதினா சிம்பாலிக் டைம். கழிவு மற்றும் தேக்க நிலையை டேஷ் வழிகாட்டுதல் நிகழ்ச்சியின் மூலமாக சரிபார்க்கலாம். ஸ்டாக்னேஷன் அண்ட் வேஸ்டேஜ், ஃபெயில் ஆகுறது, ஸ்கூலுக்கு வராமல் நிற்கிறது, இதெல்லாம் எந்த கவுன்சிலிங் கொடுத்தா சரி பண்ணலாம்னா கல்விசார் கவுன்சிலிங் கொடுக்கணும், எஜுகேஷனல் கவுன்சிலிங். ஒரு மனிதனிடம் காணப்படும் எதிர் துருவ தன் ஈர்ப்புக்கான சூழல்
டேஷ் என அழைக்கப்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் என்று அழைக்கப்படுகிறது, போராட்டம். கருப்பு பெட்டி கோட்பாடு டேஷ் உளவியலுடன் தொடர்புடையது. நடத்தை உளவியலுடன் தொடர்புடையதுங்க. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று ஈகோவிற்கு தொடர்புடையது அல்ல? எதுன்னு பார்த்தீங்கன்னா அகவய மெய்நிலை, சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.